வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிகினர்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பிகினர்ஸ் லைஃப் ஸ்டைலில் அமாவாசை ஸ்பெஷல் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குவிக்காக எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இதுக்கு நம்ம துவரம் பருப்பு எடுத்திருக்கோம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். கை அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கை அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே நம்ம வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்துட்டு நீங்கள் 4 சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா 2 பெரிய கிளாஸ் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி வந்துட்டு சாம்பாருக்கு மொத்தமாக போதுமான அளவுக்கு தண்ணி நான் மொத்தமாக இதிலே வந்துட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இது கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து 4-5 விசில் வச்சு எடுக்கணும். நல்லா குழஞ்சி வரணும் பருப்பு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு லைட்டாக பருப்பாக பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம வந்து புளி ஊற வச்சிடலாம். இன்றைக்கி வந்துட்டு அரை நெல்லிக்காய் அளவுக்கான புளி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 கிளாஸ் தண்ணியை போட்டு நம்ம வந்துட்டு ஊற வச்சுக்கலாம். 4 விசில் கழித்து எடுத்தாச்சு. பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு, குழஞ்சி வந்திருக்கு. இப்போது இதை வந்துட்டு நம்ம தாளித்து இது கூடவே வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, மற்றபடி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா அது காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் தாளிச்சுக்கோங்க. கடுகு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியான அளவுக்கு தான் இருக்கணும். இவ்வளோண்டு வெந்தயம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் இன்னைக்கு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 கலந்த மாதிரி எடுத்திருக்கேன். 1 கை அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு சாம்பாரோட அளவு எப்படியோ, இப்போ நான் சொல்கிற அளவில் கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 6 பேர் ஒரு வேலைக்கு சாப்பிட்ற மாதிரி வரும். அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நல்லா அந்த சின்ன வெங்காயம்லாம் வந்துட்டு நான் கட் பண்ணல, அப்படியே சேர்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மற்ற காய்கறிங்க போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காவும் போடணும். மாங்காய் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சேர்க்க போகிறோம். அது எப்போ சேர்க்கலான்னு அப்புறம் பார்ப்போம். இது கூட நீங்கள் வந்துட்டு பூசணிக்காய் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த காய் பிடிச்சிருக்கோ சேர்த்துக்கலாம். நிறைய காய் சேர்த்துங்கன்னா சூப்பராக வரும். அவரைக்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இது கூட நம்ம காரத்துக்கு வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாய் தூள், வீட்டில் செஞ்சதுன்றதுனால இந்த காரத்துக்கு வந்துட்டு 4 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா சாம்பார் பொடி, ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்துக்கிட்டேன். எல்லாமே சேர்த்து நல்லா அந்த காய்கறி நல்லா வதங்கினதுக்கப்புறமா எண்ணெயிலே போட்டு வதக்குங்க, தண்ணி எதுவும் சேர்க்காம. இது நல்லா வதக்கி கிளறிட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு காய்கறி வேகிறதுக்கு ஆன தண்ணி தான். காய்கறி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த காய்கறிங்கெல்லாம் நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மாங்காய் இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். இல்லை, இந்த மாதிரி சிம்பிளாக எப்படி குக்கிங்லாம் பண்ணலாம் அப்படின்றதான் போட போகிறோம். நம்மளும் வந்துட்டு பிகினராக இருந்து கற்றுக்கிட்டது தான். ஸோ அதில் எது கரெக்டாக வரும், எது கரெக்டாக வராதுன்றதெல்லாம் நம்ம சேனலில் எல்லாமே தெளிவாக சொல்லுவோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மற்ற வீடியோஸும் செக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஒரு அரை மாங்காய் வந்து நல்லா கட் பண்ணி கலந்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்துட்டு கலந்து அதுக்கப்புறமா மொத்தமாக அந்த பருப்போட கொட்டிடுங்க. பருப்போட கொட்டிட்டு இப்போ நீங்கள் ஆல்ரெடி புளியை வந்து நீங்கள் ஊற வச்சுருப்பீங்கல்ல, அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூடவே சேர்த்துருங்க. இது வந்துட்டு நீங்கள் குவிக்காக பண்ணலாம், ஆனால் டேஸ்ட்டில் எந்த குறையும் வராது. இப்போ வந்துட்டு புளியெல்லாம் வந்துட்டு நல்லா சேர்த்துக்கணும். இந்த புளி வந்துட்டு நீங்கள் காய்கறிலாம் நல்லா வெந்த அப்புறமா தான் சேர்க்கணும். ஏன்னா புளி போட்டிங்க அப்படின்னா காய்கறி வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ நம்ம வந்துட்டு விசில் போட்டுடலாம். விசில் போட்டுட்டு ஒரு 2-3 விசில்லையே வந்துட்டு எல்லாமே சேர்ந்து சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக இறக்குறப்போ நீங்கள் ஒரு கொத்து கொத்தமல்லியும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் வந்துட்டு போட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோதாங்க, சூப்பரான சாம்பார் ரெடி. அவ்வளோ அருமையாக இருக்கும். சுட சுட சாதத்துக்காகட்டும், தோசைக்காகட்டும், ஏன் ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சாப்பிட்டப்போ கூட சூப்பராக இருந்துச்சு. சிம்பிளாகவும் இருந்தது இந்த ரெசிபி. அதனால தான் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். நம்ம வீட்டு ஸ்பெஷல் அமாவாசை படையல் இதுதான். சிம்பிளாக செஞ்சுட்டோம். அவ்வளோதாங்க, சிம்பிளான சாம்பார் ரெடி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.